வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 30/5/2026 மாத பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் வெளியிட்ட தகவலின்படி ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் 12/6/2026 அன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முதன்மை கூட்ட அரங்கத்தில் காலை 10:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சி கருவூல கணக்குத்துறை மண்டல இணை இயக்குனர் கலந்து கொள்ள உள்ளார். ஓய்வூதியர்கள் தங்களது குறைகளை எழுத்து மூலம் அதிகாரபூர்வமாக அனுப்பி வைக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மனுக்கள் இரட்டை பிரதியில் அனுப்பப்பட வேண்டும். அந்த மனுவில் மனுதாரர் பெயர், அவர் ஓய்வு பெறும்போது வகித்த பதவி, முழுமையான முகவரி, ஓய்வு பெறும்போது பணியாற்றிய அலுவலகம், ஓய்வு பெற்ற நாள் மற்றும் ஆண்டு குறிப்பிடப்பட வேண்டும். அதனோடு ஓய்வூதியம் தொடர்பாக என்ன குறை உள்ளது என்பதையும் விரிவாக எழுத வேண்டும். அந்த குறை தற்போது எந்த அலுவலகத்தில் அல்லது எந்த அதிகாரியிடம் நிலுவையில் உள்ளது என்பதையும் தெரிவிக்க வேண்டும். மேலும் ஓய்வூதிய கொடுப்பான எண் மற்றும் மனுதாரர் தொலைபேசி எண் இணைக்கப்பட வேண்டும். மனுக்கள் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் கணக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம் 611003 என்ற முகவரிக்கு 25/5/2026க்குள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்களின் ஓய்வூதிய பலன்கள் சார்ந்து குறைகளை கேட்டறிந்து தீர்வு காணக்கூடிய வகையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மணி அளவில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மண்டல இணை இயக்குனர் கருவூல கணக்குத்துறை அவர்கள் முன்னிலையில் ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இது சார்ந்து தொடர்பாக ஓய்வூதிய பலன்கள் குறித்து குறைகள் ஏதேனும் இருந்தால் மனு செய்ய விரும்பக்கூடியவர்கள் கீழே காணக்கூடிய படிவத்தில் தெளிவாக எழுதி அதனை தவறாமல் இரட்டை பிரதியில் எதிர்வரும் 25/5/2026 புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 25/5/2026 தங்களுடைய குறைதீர் மனுக்களை அனுப்பி வைத்தவர்கள் மட்டுமே 5/6/2026 நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 குறைதீர்ப்பு கூட்டம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.